நெருங்கி வந்தாச்சு. ஆண்டவர் கடந்த மாதத்திலே நம்மளோடு கூட பேசி, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி கர்த்தர் நம்மளை பலப்படுத்தினார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசித்தீங்க என்பது தெரியல. ஆனால் எல்லா விதமான சூழ்நிலையிலும் ஆண்டவர் பயப்படாதபடி அந்த விசுவாசத்தில் பலப்படுத்த ஆண்டவர் உதவி செய்தார். ஒருவேளை அந்த விசுவாசத்தில் குறைந்து போயிருக்கிற சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் இன்னும் அதிகமாக அதில் பலப்படுத்தினார். கர்த்தர் இந்த மாதத்திலும் நமக்காய் கொடுக்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த மாதத்தில் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கேட்கும்போது கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல வார்த்தை. யோசுவா எழுதின புஸ்தகமும் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம் என்றால், இதில் கடைசி பகுதியை நாம் வாசிப்போம் என்றால், வசனத்தை வாசிப்போம். இருந்தது போல 5வது வசனம் 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பல முறை கேட்டிருப்போம். ஆனாலும் ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆராதனை வேளையிலே கர்த்தர் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தினார். நான் நினச்சேன், ஒருவேளை நோட்ஸை கீட்ஸை எட்டி பார்த்துட்டாலும் நைட்டு எடுத்ததை டைனிங் ஹாலில் வச்சதை. ஆனால் ஆண்டவர் பாருங்க அதை உறுதிப்படுத்துகிறார். நான் உன்னை விட்டு விலகலை, நான் உன்னை கைவிடலை. ஒரு பெரிய ஒரு ஊழியம் மோசே செய்தது சாதாரணமான ஒரு ஊழியம் அல்ல. எடுத்த உடனே பெரிய காங்கிரிகேஷனை அவர் வழி நடத்துவதற்கு 40 ஆண்டு காலம் ஆண்டவர் அவரை உருவாக்கி அந்த ஜனங்களை வழி நடத்துவதற்கு ஒரு லீடர்ஷிப்பை கொடுப்பதற்கு கர்த்தர் 80வது வயதில் மோசையை அழைத்து எடுத்த உடனே சிறு ஊழியத்தில் இருந்து இல்லை, எடுத்த உடனே பெரிய காங்கிரிகேஷனை வழி நடத்தணும். அதுக்கான கெப்பாசிட்டி கொடுப்பதுக்கு தான் 40 வருஷம் வனாந்தரத்தில் அந்த லெசனை கொடுத்து ஆண்டவர் கொண்டு வந்தார். இந்த மோசே மரித்த பின்பு இந்த காங்கிரிகேஷனை வழி நடத்தணும், இந்த ஜனங்களை வழி நடத்தணும், இந்த சபையை வழி நடத்தணும். ஜனங்கள் சாதாரணமான ஜனங்கள் அல்ல. அப்படிப்பட்ட இந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு கிருபை வேணும். ஆண்டவர் அடுத்ததாக யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? யோசுவாவை தெரிந்து கொள்ளுகிறார். நான் மோசையோடு இருந்தது போல உன் கூடவும் இருப்பேன். ஆமென். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. இதெல்லாம் சாதாரண வார்த்தை அல்ல. யோசுவா புஸ்தகத்தை முழுவதும் வாசித்தா ஒருத்தன் அவனை எதிர்த்து நிற்கல. சாதாரண ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கல. இந்த மாதத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தை கொடுக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் நம்மளை விட்டு விலகாதவர். இந்த வார்த்தையை ஏன் கொடுக்கிறார் அப்படின்னு நான் சொல்லி தியானிக்கும் போது, ஆண்டவரே இந்த வார்த்தை ஏன் இன்றைக்கு நம்மளோடு கூட ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுக்கிறார் என்றால், நமக்கு ஆண்டவர் சில வேலைகளை வைத்திருக்கிறார். யோசுவாவை சுகபோகமாக வாழ்வதற்காக அந்த வார்த்தையை கொடுக்கல. நான் உன்னை விட்டு விலகலை, உன்னை கைவிடலை, நீ ஜாலியாக இருன்னு சொல்லி கொடுக்கல. ஆசீர்வாதத்துக்காக இந்த வார்த்தையை கொடுக்கல. யோசுவாவுக்கு அவன் யுத்தம் செய்ய வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறுவதற்கு அவன் பயணிக்க வேணும். என்ன வாக்குத்தத்தம்? கானான் தேசத்தில் உங்களை சுதந்தரிப்பேன், அதற்கு இவங்களை வழி நடத்தணும்னு சொல்வதற்காக அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்து இந்த வாக்கு கொடுக்கிறார். ஒரு பெரிய ஒரு டாஸ்க், ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட். கர்த்தர் நம்மளை நம்பி ஒரு ப்ராஜெக்டை இந்த பகுதியில் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட விதமான அழைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தனிப்பட்டமான கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தனிப்பட்ட விதமான அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு? உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ராஜெக்டை ஆண்டவர் இந்த பகுதியில் உங்களை கொண்டு ஒரு ப்ராஜெக்டை வைத்து இருக்கிறார். ஊழியர்கள் ஊழியம் செய்வதற்காக அல்ல, யோசுவா போய் யுத்தம் செய்வதற்காக அல்ல, யோசுவாவோடு கூட யுத்த மனிதர்களும் அதிபதிகளும் ஆசாரியர்களும் கோத்திர பிதாக்களும் எல்லாரும் சேர்ந்து யுத்தம் பண்ணுகிறது தான் அந்த யுத்தம். இப்போ யுத்தம் பண்ணும் பொழுதுதான் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும், அந்த ஜெயத்தை பார்க்க முடியும். யோசுவா ஒரு பெரிய யுத்தத்துக்கு ரெடி ஆகிறார். இந்த பைபிளில் நான் பார்த்த வரைக்கும் ரெஸ்ட் இல்லாத ஒரு மனுஷன், ரெஸ்ட் இல்லாத ஒரு ஊழியக்காரர் யாருன்னா யோசுவா தான். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும்
தேவனுக்காக யுத்தம் செய்கிறது மாத்திரம்தான் யோசுவாவோட வேலையாக இருந்தது. எந்த விதமான தலைவர்களுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய விதமான ஒரு யுத்தம் இவர்கிட்ட தான் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்கு அந்த யுத்தத்தின் காரியத்தை குறித்து விளக்குவாராக, உங்களோடு கூட பேசுவாராக. இந்த இடத்துல கர்த்தர் உங்களை எதற்காக கொண்டு வந்திருக்கிறார்? ஒருவேளை ஆன்லைனில் பார்க்கிறவர்களாக இருந்தாலும் ஆமென், உங்கள் பகுதியில் ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய போகிறார். உங்கள் வீடுகளின் நிமித்தமாய் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அதற்காக தான் இந்த வாக்குத்தத்தத்தை அவன் கொடுத்து கொண்டு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. ஏன்? நீங்கள் யுத்த மனுஷர்கள், கானானுக்குள் பிரவேசிக்க போகிறவர்கள், பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறவர்கள். ஆமென். அதனால தான் இந்த வார்த்தையை கொடுக்குறார். உடனே இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டனால நான் அதான் ஆண்டவர் என்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லிட்டாரு, என்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்வதற்காக இல்லை, தவறாக புரிந்துக்கக்கூடாது. எதற்காக ஆண்டவர் விலகாமல் இருக்கிறார், ஏன் கைவிடாதபடி இருக்கிறார் என்றால், நாம் செய்ய வேண்டிய ஆவிக்குரிய யுத்தங்கள் அதிகம், நாம் செய்ய வேண்டிய ஆவிக்குரிய காரியங்கள் இங்கே அதிகம். நீங்கள் அதிகமான காரியத்தை உங்கள் பகுதியிலும் நீங்களே செய்வதற்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறனால இந்த வசனத்தை கொடுக்கிறார். இதை கல்யாணம் ஆனப்போ பாருங்கள், கல்யாணம் ஆன கணவன் மனைவியை கணவன் சொல்லுகிறாருன்னு வைங்க, நான் உன்னை விட்டு விலகலை, நான் உன்னை கைவிடலை, நல்லா இருக்கா சொல்லும்போது மனைவிக்கு ஒரு சந்தோஷம், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நீ என்ன நம்பி வா. சில பேர் சொல்லுவோம், கட்டின புடவையோடே வா. என்னமோ அவன் புடவையே வாங்கி தராத மாதிரி, நீ கட்டின புடவையோடு மாத்திரம் வந்தால் ஏற்றுப்பியா? இல்லை உங்கள் அம்மா அப்பா ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் அப்படி சொல்லுவோம், உன்னை விட்டு விலக மாட்டேன். ஆனால் பாருங்கள், கொஞ்ச நாள் தான் ஆகிருக்கும். இந்த பொருள் மாதிரி வாங்கும்போது பளன்னு இருக்கும். இந்த கோவளம் பீச்சில் நம்ம வாங்கும்போது சில பொருள் பாருங்கள், அங்கே இருக்கும்போது பளன்னு இருக்கும். வீட்டுக்கு வந்தோடனே தான் தெரியும் அதோடைய வெளிச்சம் நல்லா இருந்ததுனால கம்மியாக இருக்கிற மாதிரி. அது மாதிரி ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், விலக மாட்டேன், கைவிடல அப்படின்னு. ஆனால் கடைசியாக எங்கே போய் நிற்கிறான்னா, டைவர்ஸில் போய் நின்றுடுறான். கேட்டால் செட் ஆகலைன்றான். அவள் தான் செட் ஆகலைன்னு தெரியுதுல்ல உனக்கு, அப்புறம் எதுக்கு நீ பண்ணுற? ஆரம்பத்தில் ஒன்று கூப்பிட்டு கேட்குறாங்க. அது இல்லாமல் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்பாக பொண்ணு பார்க்கும்போதே நிற்க வச்சு கேட்குறாங்க, 2 பேரையும் பேச விடுறாங்க. அப்போல்லாம் ஓகே சொல்லிவிட்டு கடைசியாக பிரிவினை எங்கே நிற்கிது? மனுஷர்னால விலகி போக முடியும், மனுஷர்களால் கைவிடப்பட முடியும். ஒரு மனைவி ஒரு இடத்துல சொல்லும்போது சொன்னாங்க, என் கணவர் துபாயில் இருக்கார், போனவர் என்ன ஆனாருன்னே தெரியல, திரும்பியே வரலையாம் பல வருஷமாக. மனைவியோட சூழ்நிலையை பாருங்கள், கைவிடப்பட்டது. மனுஷன் வாக்கு பண்ணலாம், தாழ்விலும் சுகத்திலும் பலத்திலும். ஆதாம் அப்படி தான் வாக்கு பண்ணுறான், எலும்பிலும் என் எலும்பிலும் கவிதையை நடையாது, என் மாம்சத்திலும் என் மாம்சமும், என் ரத்தத்திலும் என் ரத்தமும் என்னை போலவே இருக்கிறான், என் இது போலவே இருக்கிறான்னு சொல்லிட்டு மனைவியுடைய வார்த்தையை கேட்டு தவறி போனதை பார்க்கிறோம். விலகி போயிட்ட ஆண்டவரை விட்டு விலகி போனதை பார்க்கிறோம். மனுஷர்களால் விலகி போக முடியும். ஒருவேளை இந்த காலை வேளையில் ஏதாவது மனிதர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று நம்ம நம்பிக்கொண்டு இருந்தோம் என்றால் அவங்க நிச்சயமாக சொல்லுறேன் கைவிட்டுருவாங்க, விலகி போயிடுவாங்க. ஒரு சூழ்நிலைக்கு மேலே அவங்களால வர முடியாது. ஒரு என்னதான் அவங்க பாதுகாத்தாலும் இந்த ஓல்டர் ஏஜ் வரும்போது என்னையா சும்மா கத்திக்கிட்டு இருக்கு, அவரால் முடியாமல் என்ன செய்வாங்க, போய் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு மனைவியை. வயசாகி போச்சு, சும்மா ஐயா நீர் தண்ணி சும்மா கேட்டுட்டு இருப்பேன் படுமை, ஏன்னா வயசாகி போச்சு, அவரால் எதுவும் பேச முடியாது. அன்பு தனிந்து போயிடும், சலிச்சு போயிடும். இதெல்லாம் மனுஷனுடைய இயல்பை குறிக்கிறது பாருங்கள். அதெல்லாம் விலகி போயிடுவாங்க. மனுஷன் தேவனை விட்டு விலகி போயிடுவான். தேவ சாயலாய் படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும், வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. ஆதாமும் ஏவாளும் தேவ சாயலாகவே படைக்கப்பட்டிருக்கிறாங்க. வசனத்தை பார்க்குறோம். ஆனால் சில அதிகாரத்தில் பாருங்கள், அவங்க கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். மனுஷங்க விலகி போயிடுவாங்க, மனுஷங்கள் கைவிடப்பட்டுருவாங்க. எல்லா உறவுகளும் விலகி போகும், கைவிடப்படும், எல்லா சூழ்நிலையும் ஏற்படும். அதனால தான் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறாரு, நீ போயிட்டு வேற ஒரு ஆளு கூட துணை நில்லுன்னு சொல்லலை.
மோசேக்கு கூட ஆரோனை வாயாக கொடுத்தார், ஒரு டிரான்ஸ்லேட்டரை பேசுகிறதுக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் யோசுவாவுக்கு அப்படிலாம் தரலை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லுகிறார். சொன்னது மனுஷர் அல்ல, தெய்வம். பைபிளை மாற்றி திருமணம் பண்ணுறாங்க. என்ன வாக்குத்தத்தத்தை அங்கே என்ன சொல்கிறாங்க? வாக்குறுதியை வாழ்விலும் சுகத்திலும் தாழ்விலும் நான் உன்னோடு கூட இருப்பேன்றாங்க. எண்ணி 3 மாதம்தான். பாஸ்டர் பார்த்து வச்ச பாஸ்டர் என்ன பண்ணிடுறாங்க? ஓடி வந்து பாஸ்டர்கிட்ட நின்றுறது. 2 குடும்பமும் வந்து நிற்கிது. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. அவன் சரியில்லைன்றதை பார்த்து தானே நீ கல்யாணம் பண்ணியிருக்கிற. அதில் வேறு பாஸ்டர்கிட்ட போய் பொண்ணு கேட்டால் தான் ஒரு பாஸ்டர் சொன்னார். பாஸ்டர்கிட்ட போய் மாப்பிள்ளை கேட்டால் பாஸ்டர் இந்த பையனை குறித்து நல்லதாக தான் சொல்லுவார். பாஸ்டர்கிட்ட போய் இந்த பொண்ணு எப்படின்னு கேட்டால் நல்லதாக தான் சொல்லுவார். ஏன் அவர் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும்போது நல்ல பிள்ளையாக தான் இருக்கும். ஆனால் வாழும்போது தான் தெரியும் மனுஷன் விலகி போனவனா, கைவிடப்பட்டவனா, அன்பு தணிந்தவனா இருப்பான். ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த மனுஷர் சொல்லுகிற மாதிரி அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. விலக மாட்டார் ஆண்டவர். அந்த பிரசன்னம், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு வருகிறத உணர முடியும். நீ யுத்தத்துக்கு புறப்பட்டு போகும்போது, ஜெபிக்க புறப்பட்டு போகும்போது, சபைக்கு புறப்பட்டு போகும்போது, அவன் வேலைக்கு புறப்பட்டு போகும்போது, எங்கெங்கெல்லாம் போகும்போது ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக போகும். ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்தில், உடைய சமூகம் எனக்கு முன்பாக போலன்னா நான் போக மாட்டேன்றார் மோசே. அந்த பிரசன்ஸ் எனக்கு இல்லைன்னா நான் வரல. அந்த பிரசன்ஸ் எனக்கு இல்லைன்னா நான் ஊழியம் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய அந்த விலகுதல், விலக மாட்டார். நம்மளோடு கூட ட்ராவல் பண்ணி வந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். 2வது, கைவிடுவதில்லை. அவர் நம்மளை கைவிட மாட்டார். கைவிடுவதற்கு அவர் மனுஷர் இல்லை. இந்த யோசுவா 31 ராஜாக்களை முறியடிக்கிறார். ஒரு சண்டை இல்லை, 2 சண்டை இல்லை. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 12:24 வாசித்தோம் என்றால் 31 ராஜாக்களை மேற்கொண்டார் யோசுவா. ஒன்று கூட தோல்வி கிடையாது. ஒன்று கூட தோல்வி கிடையாது. ஒரு ராஜாவின் இடத்துல கூட பின்வாங்கினது கிடையாது. கர்த்தர் சொன்னது சாதாரணமானது அல்ல. சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம். இந்த இடத்துல நானும் ஒரு நாட்களில் சில சூழ்நிலை, சில குறைபாடுனால ஏதோ இந்த இடத்துக்கு வந்துட்டோம் போல நான் நினச்சிட்டேன். ஆண்டவர் சாதாரணமாக நம்மளை கொண்டு வரல. அசாத்தியமான காரியங்களை நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்ய வல்லமை உடையவர். அவர் கைவிடாதவர். பின்வாங்கி போயிருப்பேன் என்ற இந்த காலவெளியில் கர்த்தர் உணர்த்துகிறார். யாராவது பின்வாங்கி போய் கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ மீண்டும் வா, நான் உன்னை விட்டு விலகலை, உன்னை கைவிடலை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன்னு காலையில் சொல்லுகிறார். ஆமென். பேதுரு பின்வாங்கி போனவர் என்பது நமக்கு தெரியும். ஓனர் போயிட்டார். ஓனர் இல்லை, பெரிய பாஸ்டர் போயிட்டார், இயேசு போயிட்டார். வேலை இல்லை, என்ன பண்ணுறது? ஊழியம் இல்லை, என்ன செய்ய முடியும்? நான் போய் மறுபடியும் என்னுடைய வேலையை செய்கிறேன். நான் போய் மீன் பிடிக்க போகிறேன். மறுபடியும் பின்வாங்கி போனாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்கள், இந்த சீஷர்களை விட்டு விலகலை. யூதாஸ் ஆண்டவர் விட்டு விலகலை. பேதுரு விலகலை. தப்பு செய்கிறான், மனம் கசந்து அழுகிறான், மனம் திரும்புகிறான், மறுபடியும் ஆண்டவர் இடத்துல வரான். பெரிய ஊழியத்தை கர்த்தர் அவனுக்காக வைத்திருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. இன்றைக்கு சொன்னபடி மேற்கொள்ள முடியல எருசலேமை. ஆண்டவர் சொன்னபடி எத்தனை ராஜாக்களும் இன்றைக்கி யுத்தம் செய்ய பார்க்குறான், எருசலேமை பிடிக்க பார்க்குறான், செய்திகளில் பார்க்குறான், பிடிக்க முடியல. கர்த்தர் பெரிய விதமான காரியங்களை நம்மளை கொண்டு செய்ய வல்லமை உடையவர். 31 ராஜாக்களை இந்த யோசுவா முறியடிக்கிறாரு. இந்த 31 ராஜாக்களை கவனமாக பாருங்கள். அதில் அந்த அதிகாரத்தில் பார்த்தா அந்த ராஜாவோட பேர்லாம் போட்டிருக்கும். 31 நாள் ராஜான்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு காரியம். 31 நாளாக வச்சுக்கோங்களேன். ஒரு மாதத்துக்கு 31 நாள், ஒரு மாதத்தில் மட்டும் 29 நாள். அப்போ ஒரு மாதத்தில் 31 நாள் இருக்குன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டம். ஒவ்வொரு நாளும் ராஜாக்களை நம்ம ஜெயிக்கணும். அதுக்காக தான் யோசுவாவின் அபிஷேகத்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார்.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராஜாவை நம்ம ஜெயிக்கணும். அந்த யோசுவா 12:24 வாசிப்போம். திர்சாவின் ராஜா ஒன்று, ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள். ஆக இவர்கள் எல்லாம் 31 ராஜாக்கள். அது 9வது வசனத்துல இருந்து பார்த்தோம் என்றால், 8வது வசனத்தை வாசிப்போம். யோசுவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்குள்ளே சுதந்திரமாக பங்கிட்டதுமான ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்பவர்களுடைய தேசத்தில் இருந்தவர்களும் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முறியடித்தவர்களுமான ராஜாக்கள் யாரெனில், அந்த வசனத்தை முழுவதும் அதுல இருந்து வாசித்துக்கிட்டே வந்து என்னென்ன ராஜாக்கள்னு போடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ராஜான்றதை கணக்கு எடுத்துக்கோங்க. இதை இன்டர்பிரேட் பண்ணால் ஒவ்வொரு ராஜாவுடைய செயல் அங்கே இருக்கும் இந்த அதிகாரத்தில். அதை ஒன்று இன்டர்பிரேட் பண்ண பெரிய ஒரு பிரசங்க அது. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு யுத்தம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய யுத்தம் இருக்குது. என்னைக்கு உங்கள் யுத்தத்தை நிறுத்திருக்கிறீங்களோ, பெலிஸ்தீன் உங்களை மேற்கொண்டுருவான், பாராக்கு தேசம் உங்களை மேற்கொண்டுரும். இப்படி ஒவ்வொரு ராஜாவும் உங்களை மேற்கொள்ளுவான். 31 நாளும் நமக்கு என்ன போராட்டம் உண்டு. 31 நாளும் நம்ம யுத்தம் பண்ணணும். அதற்காக தான் கர்த்தர் இந்த மாதத்தில் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த அதிகாரத்தை வாசிக்க இந்த யோசுவா புஸ்தகத்தில் யோசுவா அதிகாலமே எழுந்து அவன் யுத்தத்துக்கு புறப்பட்டு போகும்போதெல்லாம் அதிகாலையில் எழுந்து ஒரு யுத்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் அதிகாலை ஜெபம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒருவேளை இன்றைக்கு அதில் குறைவுபட்டு போய் இருக்கிறோம். நம்ம கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிப்பதற்காக தான் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நீ 31 ராஜாக்களை மேற்கொள்வ. கடைசியாக யோசுவா இறந்து போகிறார். நோ ரெஸ்ட். அவருக்கு ரெஸ்ட்டு பரலோகத்தில் தான் ஆண்டவர் வச்சுருக்கிறார். ஒருவேளை அவர் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நல்ல ரெஸ்ட்டாக இருந்திருப்பார் போல். ஆனால் அப்பவும் அவர் யுத்தம் தான் பண்ணி கொண்டு இருந்தார் மோசேயோடு. அப்படிப்பட்ட மனுஷனும் ஆண்டவர் அழைத்து இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து 31 ராஜாக்களை மேற்கொள்ள வைக்கிறாருன்னா, 31 நாளும் நான் உங்களுக்கு ஒரு குறிப்பு தரேன். நீங்கள் அதுக்கு ஜெபம் பண்ணி பாருங்கள். என்னென்ன ஆவிகள் இங்கே செயல்படுதுன்னு சொல்லி கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் அதை எழுதி வச்சிருக்கிறேன் டைரியில். அந்த குறிப்பை நான் உங்களுக்கு தரேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆவியை அடித்து ஜெபம் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வாசல் திறக்கப்படும், இந்த இடத்துல இருக்கிற தடைகள் உடையப்படும், எல்லா விதமான ஊழியத்தின் கதவுகள் திறக்கப்படும். ஒவ்வொரு ராஜாவும் மேற்கொள்ள இஸ்ரேல் ஜனங்கள் முன்னாடி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ராஜாவை மேற்கொள்ள உடைச்சி தடையை உடைச்சி யுத்தத்தை பண்ணி முன்னாடி போன பிறகுதான் கானான் தேசத்துக்குள்ளே சுதந்திரிக்கிறாங்க. தேசம் பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுகிறது. யாருக்கு சொன்னது? ஆபிரகாமுக்கு சொன்னது. யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்கிற அளவுக்கு ஆண்டவர் கைவிட மாட்டார். அந்த 31 நாளும் நம் தேவனோடு கூட இருந்து யுத்தத்தை செய்வோம் என்றால் ஆவியில் பலன் கொண்டவர்களாய் ஆமென் கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை இன்னும் புஷ் பண்ணி முன்னாடி நடத்துவார். சாதாரண வார்த்தை அல்ல. அவ்வளோ 31 ராஜாவை மேற்கொள்ளுகிறது சாதாரண காரியம் அல்ல. இன்னைக்கெல்லாம் ஒரு நாளில் ஏதோ ஒரு அற்புதம் செஞ்சாலே போஸ்டர் அடித்து ஓட்டுறான், என்னென்னமோ செய்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் 31 ராஜாக்களை மேற்கொண்ட இந்த மனுஷனை அமைதியாக இறந்து போகிறார். எந்த ஆர்ப்பாட்டம் இல்லை, எந்த ஆடம்பரம் இல்லை. தன் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன குறிக்கோள், ஆண்டவர் யோசுவாவோடு கூட சொன்ன அந்த வார்த்தையை பிடிச்சவர். பலம் கொண்டு திடமனதாயிரு. இன்றைக்கு கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறது, பலம் கொண்டு திடமனதாயிரு. பி ஸ்ட்ராங். நான் உன்னை விட்டு விலகலை. பி ஸ்ட்ராங். நான் உன்னை கைவிடலை. நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. உன்னால் யுத்தத்தை செய்ய முடியும்.
ஒருவேளை விழுகையின் சூழ்நிலையில் இருக்கலாம், துவண்டு போன ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், ஆவியின் பலன் இன்னதென்று தெரியாமல் இருக்கலாம். கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். இந்த ஆண்டவர் விலகாமல் இருப்பதற்கு ஒரு சின்ன காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆவிக்குரிய சூழலை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளணும். யோசுவா விட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகலைன்னு சொல்லி. அடுத்த வசனங்களில் அதில் வாசிக்கும் போது தெரியும், இந்த நியாயப்பிரமாணத்தை நீ கடைப்பிடிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய அட்மாஸ்பியர். வசனம் எப்பொழுதும் நம்மளோடு இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். நீ இதில் கேப் விடும்போது நம்ம குறைந்து போனவர்களாக இருக்கும். 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் தாசனாகிய மோசேவே, உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம். இதுதான் அட்மாஸ்பியர் நமக்கு மாறணும். என்னோட பர்பஸ் என்ன, ஆண்டவர் என்னை கொண்டு வைத்திருக்கிற பர்பஸ் என்ன? ஆமென். நியாய பிரமாணத்தை செய்ய கவனமாக இருக்கணும். மிகவும் பலம் கொண்டு திடமனராயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாதிருப்பாயாக. அட்மாஸ்பியரை வலதுபுறத்திலே சாய்த்திடக்கூடாது, இடதுபுறத்திலே சாய்த்திடக்கூடாது. அட்மாஸ்பியர் அப்படியே வைத்துக்கணும். ஒரு வேளை எனக்கு வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்க சொல்லி ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தையும் அட்மாஸ்பியரை விட்டு வெளியே போனோன்னா பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? அழகாக கூட்டிகிட்டு போயிடும். ஹலோ வந்துட்டியா அப்படின்னு. மிகவும் கவனமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவார். ஜெபிக்கிற பிள்ளைகள் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். சில நாட்களில் எனக்கும் இந்த ஜெபத்தில் சில சோர்வுகள் இருந்தது. நான் எனக்கென்று இருக்கிற ஆவிக்குரிய மென்டாராக இருக்க சிலர் இருக்கிறாங்க. அவங்களோடு கூட நான் உரையாடும் போது அவங்க அந்த வார்த்தையை தான் சொன்னாங்க. ஆமென். அந்த கேப்பை விடாதீங்க ஜெபத்தில். ஆமென். அதுதான் கர்த்தர் சொல்கிறார். வலதுபுறம் இடதுபுறம் சாயாத, நடக்கிறதுல கவனமாக மேலே மேலே நீங்கள் போக ஆண்டவர் உதவி செய்வார். இந்த பகுதியிலே உங்களை கொண்டு வந்த நோக்கம் இருக்கிறது. அதை உங்களுக்கு கர்த்தர் தெளிவுபடுத்தி இருப்பார். அதே போல் இதில் பார்க்கிறவர்கள் அநேகர்கள் கால் பண்ணுறாங்க. ஆமென். கர்த்தர் அவங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். உங்களை விட்டு விலகாத ஆண்டவர். 31 நாட்களும் உனக்கு போராட்டம் உண்டு. ஆமென். 31 நாட்களும் உனக்கு பிரச்சனை உண்டு. 31 நாட்களும் உன்னை எதிர்க்க ஆட்கள் உண்டு. 31 நாட்களும் உன்னை விளைவிக்கிறதுக்கு நேரம் உண்டு. 31 நாட்களும் உனக்கு பிரச்சனை உண்டு. 31 நாட்களும் உனக்கு போராட்டம் உண்டு. அதில் குறைவே கிடையாது. ஆனால் கர்த்தர் உங்களை விட்டு விலகாமல், உங்களை கைவிடாமல் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். எனக்கு தெரிஞ்சு ஏவாளுக்கு 31 நாளும் போராட்டம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி வந்திருப்போம். ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் சர்பத்துக்கு மயங்கினவளாய் மாறிப்போனான். அதனால தான் வலதுபுறமும் இடதுபுறமும் விட்டு சாயாதபடி ஆண்டவர் நம்மளை அட்மாஸ்பியருக்குள்ளே கொண்டு வந்து வைக்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த மாதத்தில் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் பலன் கொண்டு திடமனதாக இருங்கள். மோசேயோடு கூட இருக்கிற தெய்வம்தான் இன்றைக்கு நம்மளோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறார். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே தான் தெய்வத்தை பார்க்க போக முடியும். உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் தான் சுமக்க முடியும். ஜனங்கள் கோத்திரங்கள் பின்னாடி தான் வர முடியும். யோசுவா யுத்தத்துக்கு ரெடி ஆகும்போது அதை தான் சொல்லுகிறார். முதல்ல ஆசாரியர் வாங்க, உடன்படிக்கை பெட்டியை பிடிங்க, நீங்கள் லைனாக போங்க, பின்னாடி ஜனங்கள் வருகிறார்கள் என்று. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது கர்த்தர் இதை எல்லாம் உங்கள் இருதயத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார். இப்போ ஆசாரியர்கள் முன்னாடி போகிறதுக்கல்ல, பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறவராக இருக்கிறார். இந்த ஆசாரியர் போய் யோர்தான் நதியிலே காலை வைக்கும்போது அந்த நதி நின்று கடந்து போய் அவர்கள் யுத்தத்தை செய்கிறார்கள். பின்னாடி ஜனங்கள் எல்லாம் போகிறாங்க. அதே இயேசு கிறிஸ்து தான் புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறார், என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றுங்கள் என்று. அதே போலதான் இந்த ஆசாரியர் பிரதான ஆசாரியரோடு கூட ஜனங்களாகிய நாமளும்
அவன் போவோம் என்றால் கர்த்தர் ஒரு பெரிய விதமான கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிற மாதிரி இந்த பகுதியை சுதந்திரித்து பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து